அடுத்து ஹனுமான். ராம பக்தியின் சிகரம் மற்றும் எல்லை. நம் அனைவருக்கும் பிடித்தமான ஹனுமான் அஞ்சனை தேவிக்கும் வாயு பகவானுக்கும் மகனாக பிறந்தவர். இதனாலே இவர் ஆஞ்சநேயர் என்றும் வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரது பிறப்பின் பின்னணியில் ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒருமுறை அன்னை அஞ்சனை புத்திர பாக்கியத்திற்காக சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருந்தார். அதே சமயம் அயோத்தியில் தசரத மன்னர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து முடித்த போது அக்னி தேவன் வழங்கிய பாயாசத்தின் ஒரு பகுதி ஒரு பருந்து தூக்கி சென்றது. வாயு பகவானின் உதவியால் அந்த பாயாசம் அஞ்சனையின் கையில் விழ அதை உண்ட அஞ்சனை சிவபெருமானின் அம்சம் கொண்ட ஹனுமானை பெற்றெடுத்தார். ராமாயண இதிகாசத்தில் ஹனுமானின் சாதனைகள் சொல்லிலடங்காதவை. சீதா தேவியை தேடி இலங்கைக்கு சென்றது, அங்கு அசோக வனத்தில் அன்னையை சந்தித்து ராமரின் அடையாள கணையாழியை வழங்கியது, லக்ஷ்மணனின் உயிரை காக்க மருந்துகள் நிறைந்த சஞ்சீவி மலையை பெயர்த்து தூக்கி வந்தது என அவரது வீர செயல்கள் ஏராளம். அசோகவனத்தில் ஹனுமானின் பக்தியையும் தூய்மையையும் கண்டு நெகிழ்ந்த அன்னை சீதாதேவி அவருக்கு சிரஞ்சீவி என்னும் வரத்தை அருளினார். பகவான் ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் திரும்ப திட்டமிட்ட போது ஹனுமானையும் தன்னுடன் வருமாறு அழைத்தார். ஆனால் ஹனுமான் அதை மென்மையாக மறுத்துவிட்டார். எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருந்து அதை கேட்க வேண்டும், ராம பக்தியை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்பதே அவரது ஒரே விருப்பமாக இருந்தது. இதனால் மகிழ்ந்த ராமர் கலியுகம் முடியும் வரை பூமியில் இருந்து தர்மத்தை காக்க அவருக்கு ஆசியளித்தார். இன்றும் இமயமலையில் கந்தமாதன பகுதியில் ஹனுமான் வாழ்ந்து வருவதாகவும், ராமநாமம் அல்லது ராமாயண பாராயணம் நடக்கும் இடங்களில் ஒரு முதியவர் வடிவிலோ அல்லது சூக்ஷ்ம வடிவிலோ அவர் வந்து செல்வதாகவும் பக்தர்களால் நம்பப்படுகின்றது. கலியுகத்தின் இறுதி வரை ராம பக்தியை பரப்பவும் பக்தர்களுக்கு துணையாக இருக்கவும் ஹனுமான் நம்மிடையே சிரஞ்சீவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.